வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 20, 2024 சேலம் மாவட்டம் ஏற்காடு. அன்னைக்கு காலையில வழக்கம் போல ஏற்காடு மலைப்பகுதியுடைய ரோட்ல வன விலங்குகள் ஏதாவது நடமாடிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பேட்ரோல் ரோந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப 40 அடி பாலம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட போகும் பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுறத நோட் பண்றாங்க. பக்கத்துல போக போக அந்த துர்நாற்றம் ரொம்பவே ஹெவியா வீச ஆரம்பிக்குது. சோ வனவிலங்கு ஏதாவது அங்க இறந்து கிடக்கும் அப்படின்னு நினைச்சவங்க அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஜீப்ல இருந்து கீழே இறங்கி கரெக்டா அந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு ரோடுடைய ஓரத்திலேயே அப்படியே பார்த்துட்டே நடந்து போறாங்க. அப்படி நடந்து போனவங்க கொஞ்சம் தூரத்திலேயே ரோட்டை ஒட்டி இருந்த ஒரு பள்ளத்தை பார்த்துட்டே அப்படியே நிக்கிறாங்க. ரோட்ல இருந்து ஒரு 20 அடி ஆழத்தில் இருந்த அந்த பள்ளத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கீழே இருந்த செடிகள் மற்றும் புதர்கள் காஞ்சு போன நிலைமையில இருந்திருக்கு. அது கூடவே அங்க ப்ளூ கலர்ல ஒரு சூட்கேஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இத பார்த்த உடனே சந்தேகப்பட்டவங்க அந்த சூட்கேஸ்ல இருந்து தான் இந்த துர்நாற்றம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு லோக்கல் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அங்க வர சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லோக்கல் போலீஸும் அங்க ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்ப இந்த ரெண்டு டீமுமே கீழே பள்ளத்துல இறங்கி போய் பார்க்கும்போது அந்த சூட்கேஸ்ல ஈக்களும் எறும்புகளும் மொய்த்துட்டு இருந்த நிலையில தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வந்திருக்கு. இப்ப ஒரு சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்து அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு ஒரு பயங்கரமான காட்சி. அதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் அரை நிர்வாணமா ஒரு தாயுடைய கருவறையில குழந்தை எப்படி கைகளையும் கால்களையும் அடக்கி தலைய குனிஞ்ச மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இறந்த உடல் யாரு அப்படின்னு கூட அடையாளம் தெரியாத மாதிரி அழுகி போன நிலைமையில கிடந்திருக்கு. இத பார்த்த போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. கடந்த மார்ச் மாசம் ஏற்காடு மற்றும் அதோடைய சுற்றுவட்டார பகுதிகளில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட மேலும் தமிழ்நாடு போலீஸ் எப்படி இந்த கேஸை ரொம்பவே ஸ்மார்ட்டா கிராக் பண்ணாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஏற்காடு சூட்கேஸ் மர்டர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அந்த பள்ளத்திலிருந்து இறந்த உடலை ரெக்கவர் பண்ண போலீஸ் அதை அட்டாப்சி பண்றதுக்காக சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சியில அந்த பொண்ணுக்கு ஒரு 30 வயது இருக்கலாம் அப்படின்னும், காஸ் ஆஃப் டெத் தலையில ரொம்பவே பலமா அடிபட்டதால அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் தரப்படுது. இப்ப விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அந்த பெண்ணுடைய முகம் ரொம்பவே அழுகி போய் செதஞ்சு போய் இருந்ததால அந்த பெண் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு ஒரு சிக்கல் வர ஆரம்பிக்குது. சோ ஏற்காடு மற்றும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் பெண்களுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகாததால அடுத்தது எப்படி இந்த கேஸை மூவ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த பெண் அடைக்கப்பட்டிருந்த சூட்கேஸ்ல ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்திலேயே போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. போலீஸ் அந்த சூட்கேஸை செக் பண்ணதுல அதுல ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறத நோட் பண்றாங்க. இப்ப அந்த பார்கோட வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சூட்கேஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற லூலு மால் அப்படிங்கிற ஒரு கடையில இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா அந்த கடைக்கு போய் விசாரிச்சப்ப அந்த சூட்கேஸ் அந்த லூலு மால்ல தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்களுமே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, யார் அந்த சூட்கேஸை வாங்குனாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது கடந்த 3 மாசத்துல 12 பேர் அந்த மாடல் சூட்கேஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இப்ப அந்த பர்டிகுலர் சூட்கேஸை வாங்கின
பண்ணது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சூட்கேஸை வாங்கின 12 பேருடைய கான்டாக்ட் டீடைல்ஸை வாங்கின போலீஸ் அதுல இருந்த ஒவ்வொரு போன் நம்பருக்கும் கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு 10 பேர் அதே கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறதாகவும் அந்த சூட்கேஸ் எங்க கிட்ட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த சூட்கேஸோட ஃபாரின் போயிருந்திருக்காரு. ஆனா அவங்கள நட்ராஜ் அப்படிங்கிற நபர் மட்டும் காலை அட்டன் பண்ணாமலே இருந்திருக்கான். சோ நட்ராஜ் அப்படிங்கிற கஸ்டமர் அந்த சூட்கேஸ் வாங்கப்பட்ட தேதியில அந்த கடையுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அதிலிருந்து அந்த சூட்கேஸை வாங்கிட்டு போன நட்ராஜ் யாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நட்ராஜுடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அவன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜோலார்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறது தெரிய வருது. உடனே போலீஸ் அங்க போய் நட்ராஜ பத்தி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்துல ஏற்காடுடைய விஏஓ மோகன்ராஜ் கிட்ட இருந்து ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது. அதாவது நட்ராஜ் மற்றும் கனிவளவன் அப்படிங்கிற 2 பேர் நீங்க விசாரிச்சுட்டு இருக்கிற சூட்கேஸ் மர்டர் கேஸ் விஷயமா என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு அந்த விஏஓ போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனடியாக அங்க போய் அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த 2 பேருமே நடந்த விஷயங்களை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க கன்ஃபஷன்ல சொன்னது இதுதான். திருப்பத்தூர்ல இருக்கிற பறவை கோட்டை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவன் தான் நட்ராஜ். 32 வயதான இவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. கத்தார்ல இருக்கிற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த நட்ராஜுக்கு அதே கம்பெனில கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த 33 வயதான சுபலட்சுமி அப்படிங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தேனி மாவட்டத்தில் இருக்கிற முத்துலாபுரம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சுபலட்சுமிக்கும் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஆனா சுபலட்சுமி ஏற்கனவே தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்காங்க. அதோட தன்னுடைய 2 குழந்தைகளையுமே தன்னுடைய அம்மா கிட்ட விட்டு தான் கத்தாருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல நட்ராஜும் சுபலட்சுமியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற முறையில தான் அறிமுகமாயிருக்காங்க, பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போக போக அந்த பேச்சு அதிகமாகி வேறு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. நட்ராஜ் ஏற்கனவே திருமணமான ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்சுமே சுபலட்சுமி அவனை விரும்பி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பல நாட்கள் 2 பேரும் ஒன்னா ஊர் சுத்துறது, தனிமையில நேரத்தை செலவிடுறது அப்படின்னு ஜாலியா இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த நிலைமையில தான் 2 பேருமே 2023 ஜூன் மாசம் லீவ்ல இந்தியா வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அவங்க சொந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியுமே கத்தாருக்கு போறதா அவங்க வீட்டுல சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி இருக்காங்க. ஆனா அப்படி கிளம்பினவங்க கத்தாருக்கு போகாம கோயம்புத்தூர்ல இருக்கிற பீலமேட்ல ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. அதோட அங்கேயே ஒரு வேலைக்கும் போக ஆரம்பிச்சு 2 பேருமே அந்த வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் 2 பேருமே தனிமையில் இருக்கும்போது நட்ராஜ் அவருடைய நெஞ்சில ராஜேஸ்வரி அப்படிங்கிற தன்னுடைய மனைவியுடைய பெயரை பச்சை குத்தி வச்சிருக்கிறத சுபலட்சுமி பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு உன்னுடைய ஒய்ஃபுடைய பெயரை மட்டும் தான் பச்சை குத்தி வச்சுக்கவியா, என்னோட பேரெல்லாம் குத்திக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க இப்படி ஆசையா கேட்டதை தட்ட முடியாத நட்ராஜ் தன்னுடைய கையிலையுமே சுபலட்சுமி அப்படின்னு பச்சை குத்தி இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை பார்த்துட்டு வர்றதா சுபலட்சுமி கிட்ட சொல்லிட்டு போனவன் எங்க தன்னுடைய வீட்டுல சுபலட்சுமி அப்படிங்கிற பெயரை பச்சை குத்தி வச்சிருக்கிறத பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு பயந்து போயிருக்கான். அதனால மறுபடியுமே ஒரு பச்சை குத்துற இடத்துல போய் சுபலட்சுமியுடைய பெயரை அழிச்சிட்டு அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கான். இப்ப மறுபடியுமே கொஞ்ச நாள் கழிச்சு கத்தாருக்கு போறதா வீட்டுல சொல்லிட்டு கிளம்பினவன் கரெக்டா பிப்ரவரி 27ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கிற சுபலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வந்த உடனே நட்ராஜுடைய கையில தன்னுடைய பெயர் அழிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து கோபம் அடைஞ்ச சுபலட்சுமி எதுக்காக என்னுடைய பெயரை அழிச்ச அப்படின்னு நட்ராஜ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நட்ராஜோ என்னுடைய ஒய்ஃப் பாத்துடக்கூடாது, பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அழிச்சேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கான். அதுக்கு சுபலட்சுமி ஓ அப்ப என் கூட இருக்கிறது உன்னுடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுட்டா இதே மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நட்ராஜ் ஏன் இப்படி எல்லாம் பேசுற, உன்னையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு சுபலட்சுமியோ உன்னை எப்படி நம்புறது, என்னுடைய பெயரையே உன் கூட சேர்த்து உன்னால வச்சுக்க முடியல, எப்படி நீ வாழ்நாள் முழுக்க என் கூட சேர்ந்து இருப்ப அப்படிங்கறத நான் நம்புறது அப்படின்னு சுபலட்சுமி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம நட்ராஜ் நின்னுட்டு இருக்க. சரி என்னுடைய பெயரை உன்னுடைய ஒய்ஃப் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அழிச்ச, அப்ப ஏன் உன்னுடைய ஒய்ஃபுடைய பெயரை நான் பாத்துருவேன் அப்படின்னு நீ அழிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நட்ராஜோ கோபமாகி அதான் எனக்கு ஒய்ஃப் மற்றும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக நான் அதை அழிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான்.
அதுக்கு சுபலட்சுமியோ, ஓ அப்படின்னா நீ என் கூட பழகிட்டு இருக்கிறது உன்னுடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னுடைய பெயரையும் அழிச்சிருக்க மாட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு சுபலட்சுமி கோபத்தோட கேட்க, அப்ப நட்ராஜ் என்னடா இது மன்மதன் படத்துல வர மொட்டை மதன் மாதிரி சுபலட்சுமி பேசிட்டு இருக்கா அப்படின்னு தன்னுடைய மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு, அதுல எப்படி மொட்டை மதனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய பெஸ்டி என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பானோ அதே மாதிரி நட்ராஜும் முழிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப சுபலட்சுமி, இப்பவே உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்ப இந்த சண்டை அப்படியே முற்ற ஆரம்பிக்குது. இதனால நட்ராஜுக்கும் சுபலட்சுமிக்கும் கைகலப்பும் தள்ளுமுள்ளும் ஏற்பட தொடங்குது. அதுல ஒரு கட்டத்துல ஆத்திரமான நட்ராஜ் அங்கிருந்த ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்து சுபலட்சுமியுடைய தலையிலேயே ஓங்கி அடிக்கிறான். அதுல அந்த இடத்திலேயே நிலை குலைந்து போன சுபலட்சுமி தலையை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே மயங்கி விழுகிறாங்க. அதை பார்த்துட்டு கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே போன நட்ராஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்திருக்கான். ஆனா அப்படி வந்து பார்க்கும் பொழுது சுபலட்சுமி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து பயந்து போன நட்ராஜுக்கு அப்ப பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவனுடைய ரிலேட்டிவான கனிவளவனுடைய ஞாபகம் அவனுக்கு வந்திருக்கு. உடனடியா அந்த கனிவளவனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். கனிவளவன் அங்க வந்ததுக்கு அப்புறமா நட்ராஜும் அவனும் சேர்ந்து இப்போ ஒரு பிளான் போடுறானுங்க. அந்த பிளான் படி கோயம்புத்தூர்ல இருக்கிற லூலு மால் போய் அங்க ஒரு சூட்கேஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சூட்கேஸ்ல சுபலட்சுமியுடைய இறந்த உடலை உள்ள வச்சுட்டு டிரைவர் வேணாம் நாங்களே டிரைவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிரைவிங் காரை வாடகைக்கு எடுத்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த சூட்கேஸை காருடைய டிக்கில வச்சுட்டு இதை எங்க டிஸ்போஸ் பண்ணலாம், எங்க வீசி எறிஞ்சா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு கரெக்டான இடத்தை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே நாள் முழுவதும் சுத்தியுமே எந்த ஒரு இடமுமே அவங்களுக்கு சரியா இல்லாததால இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நட்ராஜுக்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட ஏற்காடுக்கு டூர் போனது ஞாபகம் வந்திருக்கு. சோ மார்ச் 1ஆம் தேதி இரவு நேரத்துல ஏற்காடு போனவனுங்க அங்க 40 அடி பாலம் அப்படிங்கிற மலைப்பாதையில காரை கொண்டு போய் நிறுத்துறானுங்க. காருடைய ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு யாராவது வர்றாங்களா அப்படின்னு கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிட்டு அங்க ஆட்கள் மற்றும் வாகனங்கள் வர்றதுக்கான அறிகுறி எதுவுமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறமா உடனடியா வேகமா கார்ல இருந்து இறங்கி கார் டிக்கில இருந்த அந்த சூட்கேஸ் எடுத்து அந்த பள்ளத்துல வீசி எரிஞ்சிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி இருக்கானுங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, இதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிம்மதியோட அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிருந்திருக்கானுங்க. ஒரு வாரம் தன்னுடைய வீட்லயே தங்கியிருந்த நட்ராஜ் அதுக்கப்புறமா கோயம்புத்தூருக்கு போய் அங்க சுபலட்சுமி கூட ஒரு வீட்ல இருந்தா இல்லையா, அந்த வீட்ல இருந்தே எதுவுமே நடக்காத மாதிரி வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு திருப்பத்தூர்ல இருக்கிற ஜோலார்பேட்டைக்கு போயிருந்திருக்கான். அப்பதான் போலீஸ் அங்க வந்து தன்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறதும் எப்ப வேணா அவங்க தன்னை அரெஸ்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கறதும் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்த உடனடியா கனிவளவன் கிட்ட போன் பண்ணி டிஸ்கஸ் பண்றான். அப்பதான் இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு மார்ச் 24ஆம் தேதி ஏற்காடு VAO கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்கானுங்க. அவனுடைய இந்த கன்ஃபெஷன்ல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுபலட்சுமியுடைய இறந்த உடல் இருக்கிற அந்த சூட்கேஸோட 2 நாளுக்கு மேல கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரம் எந்த ஒரு போலீஸ் கிட்டையுமே மாட்டிக்காம டிராவல் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கறது தான். இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவனுங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்திருக்காங்க. அப்ப நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துல இந்த கொலையை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை யாராவது ஜாமீன்ல எடுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கிட்ட அழுது கெஞ்சி இருக்கான். நட்ராஜ் கனிவளவன் கிட்ட போன் பண்ணும் பொழுது இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரலாம் அப்படின்னு இப்ப சொன்னவன் சுபலட்சுமியை கொலை பண்ணிட்டு கனிவளவனுக்கு கால் பண்ணும் பொழுது அப்பவே இதை சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் கனிவளவன் இப்ப அவன் கூட சேர்ந்து கம்பி என்னாம இருந்திருப்பான். கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி நட்ராஜ் தான் முட்டாள்தனமா கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு உடந்தையா இருந்த கனிவளவனும் அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இப்ப ஜெயில உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல போன மாசம் போட்ட சிங்கப்பூர் கல்லாங் ரிவர் கேஸும் இதே கேட்டகரி தான். மேலும் இந்த கேஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்ட டாக்டர் ஓமனாவுடைய கேஸையும் ஞாபகப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண பச்சை குத்துற விஷயத்துக்கெல்லாம் இந்த கேஸ்ல சண்டை வந்து அது கொலையில போய் முடிஞ்சிருக்கு. டியர் STI பாருங்க, கள்ளக்காதல்ல எப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு. எனக்கு இந்த கேஸை பார்த்தப்ப உண்மையாவே ஒரு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. 23ஆம் புலிகேசி படத்துல ஒரு புறாவுக்கு போரா பெரிய அக்க போரா இருக்கே அப்படின்னு வடிவேல் ஒரு டயலாக் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி. சோ நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.